தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனம் ஃபேமிலியும் கதிர் ஃபேமிலியும் 2 பேருமே தீபாவளி எப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு வந்திருப்பாங்க. அந்த கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா, வர வழியில் டிரைவர் வந்து குடிச்சிருந்தனால அப்படியே வண்டி கவுந்து சாப்பாடெல்லாம் ட்ரைனேஜில் விழுந்துடும். இதனால் கரெக்டான டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு கோவிலுக்கு வராது. இதனால் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கதிர் வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், எனக்கு 1 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, நான் எல்லா சாப்பாடையும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தனம் ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பொங்கல் செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுப்பேற்றுப்பாங்க. அவங்க 2 ஃபேமிலியும் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த 1 மணி நேரத்தில் சாப்பாடை செஞ்சு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த அம்மனோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பரிமாறுவாங்க. இதனால் அங்கே உள்ள எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிருவாங்க. ஸோ இந்த பூசாரி பார்த்திங்க அப்படின்னா 2 ஃபேமிலியும் வந்து பாராட்டுவாங்க. சொன்ன மாதிரியே கரெக்டான டைமுக்கு சாப்பாடை செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு படைச்சாச்சு. இந்த 2 குடும்பமும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, கூடிய சீக்கிரம் இந்த 2 குடும்பத்துலேயும் நல்ல நல்ல சுபகாரியம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த பூசாரி வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இனிமேலாவது வந்து தனம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட காதலை கதிர்கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.